தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாடு அரசே ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பை அறிவித்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி ஆஃபீஸர்லேருந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் காலியிடங்கள் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 140 காலியிடங்கள் இருக்குது. ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 140+ ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதுமானது. அது கூட பார்த்தீங்கன்னா 12th ஆர் எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8100 முடி கொடுக்குறாங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 6/9/2024. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ எக்ஸாம். ஓகேங்களா? கேண்டிடேட் வந்து டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் பார்த்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது, எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் நம்ம சேனல்லேருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ரெகுலராக வந்து ஷார்ட்ஸும் வந்து போட்டுட்ருக்கோம். அது வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எல்லாமே நாம் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதுவும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து கேட்டுட்ருக்கோம். நீங்கள் அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கனாலும் அதுவும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணோம், நான் வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் நீங்கள் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன்னா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து வேணும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு அஃபீஷியலில் இருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன்லேருந்து தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்டிங், நீங்கள் வந்து எந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் வந்து எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸராக போகிறீங்களா, அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு போகிறீங்களா, அல்லது மல்டி பர்பஸ் ஒர்க்குக்காக போகிறீங்களா, என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்ஸ் பேர் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசண்டாக எடுத்திருக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நேம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம். ஓகேங்களா? நீங்கள் வந்து எது எழுதுறமோ அது இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. தேர்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்களே டேட்டு மந்த்து இயர் அந்த இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லாஷ் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ், உங்களோட வயசு என்னவோ அந்த வயசை வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 8th பாஸ் ஆயிருந்தாலும் போதுமானது. ஓகேங்களா? நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து 8th பாஸ் ஆயிருந்தாலும் ஓகே, அதில் மினிமமாக நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இல்லை என்ன டிகிரி மேலே அப்ளை பண்ணுறீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட்டு ரெசிடென்ஷியல் அட்ரஸ். ஓகேங்களா? உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் ரிலீஜன் என்ன ரிலீஜனுக்குள்ளே வருது, உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஓகேங்களா 12 digit ஆதார் கார்டு நம்பரை வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் 12th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கோவிட் பேண்டமிக் டைமில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நீங்கள் வந்து அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஃபில்அப் பண்ணணும் ஓகேங்களா. அது நீங்கள் எஸ்ஏ கொடுத்தீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவிட் இந்த 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 12A 12Bன்னு சொல்லிட்டு. அது ரெண்டுமோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் குறைபாடுகள் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லை. கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஹெல்த் கேர் இன்சூரன்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இருக்குன்னா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிளேஸு டேட்டு கீழே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன போஸ்டிங் சொல்லிட்டு இப்போ நான் பார்த்தலாம் ஒன் பை ஒன்னா. அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி அல்லது உங்களுடைய முனிசிபாலிட்டி ஆர் பஞ்சாயத்து மூலயமா டேக்ஸ் ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே 12th 10th ஆர் டிகிரி முடிச்சுன்னா அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் இந்த அஃபீஷியல் வெப்சைட் ஓகேங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. இதுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் கேட்டகரி இருக்குது, எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30+ ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் அதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கொடுக்குறாங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் பார் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 40 உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் பொசிஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 கொடுக்குறாங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கொடுக்குறாங்க. அதுக்கான ஏஜ் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50+ இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 66 ஓப்பனிங்ஸ் இருக்குது அந்த போஸ்டிங்ஸ்க்கு. அதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 கொடுக்குறாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தோம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் இருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த ஜோனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன் 4 டைப் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் எங்கெங்கே ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த பிடிஎஃபை ஃபுல்லாக வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். எந்த பிடிஎஃபாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது என்றைக்குமே உங்களுக்கு வந்து நல்லது தான் ஓகேங்களா. மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.